வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்னைக்கு நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் செட்டில் சீரீஸ்ல ஒரு முக்கியமான லெஜிஸ்லேஷனை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆஃப்ஸ்பா கரண்ட் அஃபேர்ஸ் செட்டில் சீரீஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 2026 பிலிமினரி எக்ஸாம், சிவில் சர்வீஸ் பிலிமினரி எக்ஸாம் மையமா வச்சு ஒரு 200 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். இது சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்குமே ரொம்பவே உபயோகமா இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஆஃப்ஸ்பா ஒரு பகுதி டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாமே. இது ஒரு பகுதியில் கலவரம் வந்திருக்கு, அதனால அந்த பகுதியே ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. அது என்ன கலவரமா இருக்கலாம், மத கலவரமா இருக்கலாம், ஜாதி கலவரமா இருக்கலாம், இல்ல ஏதாவது ரேஷியல் டிஃபரன்சஸா கூட இருக்கலாம், இது 2 பகுதிகளுக்குள்ள கலவரமா இருக்கலாம், 2 வகுப்புக்கு நடுவுல கலவரமா இருக்கலாம். ஏதோ ஒன்று கலவரம், அந்த ஏரியால ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் கவர்னர் அந்த பகுதியை டிஸ்டர்ப்டு ஏரியான்னு அறிவிக்கலாம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாட்டி கவர்னர், இல்லை சார் அது யூனியன் டெரிட்டரி அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர், அந்த யூனியன் டெரிட்டரிக்கான அட்மினிஸ்ட்ரேட்டர். இவங்க ஏதாவது ஒரு ஒட்டுமொத்த ஸ்டேட்டையும் சரி, ஒட்டுமொத்த யூடியையுமே அவங்க டிஸ்டர்ப்டு ஏரியா அப்படின்னு அறிவிக்கலாம். அல்லது ஒரு பகுதி, ஒரு பார்ட்டை மட்டும் அவங்க டிஸ்டர்ப்டு ஏரியா அப்படின்னு அறிவிக்கலாம். சரிங்களா? நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம், மணிப்பூர் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள நான் மணிப்பூர் எடுத்துக்கிறேன். ஸோ மணிப்பூர்ல கலவரம் நடக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாட்டி கவர்னர் இந்த என்டையர் மணிப்பூரை அவங்க டிஸ்டர்ப்டு ஏரியான்னு அறிவிக்கலாம், இல்லாட்டி சில பகுதிகளை மட்டும் டிஸ்டர்ப்டு ஏரியான்னு அறிவிக்கலாம். சரி, அப்படி அறிவிச்சா என்ன ஆகும்? அப்படி அறிவிச்சாங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், மிலிட்ரிலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு ஸ்பெஷல் பவர்ஸ் கிடைக்கும். அங்க இருக்கிற ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு ஸ்பெஷல் பவர் கிடைக்கும். அது என்ன சார் ஸ்பெஷல் பவர் கிடைக்கும்? அங்க இருக்கிற ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் யாரை வேணாலும் சுடலாம். தே கேன் ஓப்பன் ஃபயர், யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். சர்ச் வாரண்டே இல்லாம அவங்க எந்த பகுதிக்குள்ள வேணாலும், எந்த வீட்டுக்குள்ளனாலும், எந்த சமயத்திலையும் போய் சர்ச் பண்ண முடியும். இவங்க இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இவங்க எடுக்கிற ஆக்ஷனுக்கு நாளைக்கு அவங்க மேல ஒரு வேளை தப்பு பண்ணியிருந்தால் அவங்க மேல எந்த வழக்கும் பதிவு பண்ணப்படாது. They will not be prosecuted for their actions taken during the implication of AFSPA. ரைட்? அவங்க மேல வழக்கு எதுவும் வராது. இந்த மாதிரி ஒரு சட்டம் தான். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு அவ்வளோ பவர். டிஸ்டர்ப்டு ஏரியா அப்படின்னு அறிவிச்சிட்டாலே ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு அங்க பெரிய பவர்ஸ் கிடைச்சிடும். ரைட்? இந்த சட்டத்துக்கு பேர் தான் ஆஃப்ஸ்பா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட். சட்டம் மூலியமா கொண்டு வந்தது தான். ஸோ யார் ஒரு பகுதி டிஸ்டர்ப்டு ஏரியான்னு சொல்ல முடியும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாட்டி கவர்னர். யூனியன் டெரிட்டரி அப்படின்னா அங்க இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த பகுதியை, ஆர் முழு பகுதி, முழு ஸ்டேட் ஆர் யூடி, இல்லாட்டி ஒரு சின்ன பகுதியை டிஸ்டர்ப்டு ஏரியான்னு நம்ம சொல்லலாம். ரைட்? ரொம்ப இந்த சட்டம் ரொம்ப ட்ரக்கோனியனா இருக்கு, ரொம்ப மோசமான சட்டமா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. கிரிட்டிக்ஸ் ரொம்ப வருஷமா அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு இந்தியா மாதிரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில, ஒரு பீஸ் லவிங் கண்ட்ரியில இவ்வளோ மோசமான சட்டம்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த சட்டத்துடைய ஹிஸ்டரியை நம்ம பார்க்கலாம். இந்த சட்டம் யார் கொண்டு வந்தது? இந்த சட்டத்தை கொண்டு வந்தது பிரிட்டிஷர்ஸ். 1942 நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக, பர்டிகுலர்லி குவிட் இண்டியா மூவ்மெண்ட், இந்த குவிட் இண்டியா மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்தது தான் இந்த ஆஃப்ஸ்பா. அதுக்கப்புறமா 1958 இந்த நார்த் ஈஸ்டர்ன், நம்ம இண்டிபெண்டன்ஸ்லாம் கிடைச்ச பிறகு இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல அங்க இருக்கிற கலவரத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக கவர்மெண்ட் ஆஃப்ஸ்பாவை கொண்டு வந்தாங்க முதல் முறையா. அதுக்கப்புறம் 1990s பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயுமே இந்த ஆஃப்ஸ்பா சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இங்க பாருங்க, இப்படி ஒரு பகுதியை டிஸ்டர்ப்டு ஏரியான்னு சொன்ன பிறகு அங்க ஆஃப்ஸ்பா சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்த பிறகு பெர்மனண்டா ஆஃப்ஸ்பா இருக்காது. கலவரம் அடங்கிருச்சு அப்படின்னா அந்த ஆஃப்ஸ்பா சட்டத்தை அங்க இருந்து எடுத்துருவாங்க. அது டெம்பரவரி தான். ஆனா அந்த டெம்பரவரி எவ்வளவு நாள் வேணா இருக்கலாம், அது கவர்மெண்ட் தான் முடிவு பண்ண போறாங்க. ரைட்? இந்த சட்டத்தை எதிர்த்து ஒரு ஆக்டிவிஸ்ட் 2000 வருஷம் ஒரு ஆக்டிவிஸ்ட் மணிப்பூர்ல, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இந்த கதை, ஐரம் ஷர்மிளா அப்படிங்கிறவங்க இந்த ஆஃப்ஸ்பாவை எதிர்த்து போராட்டம் பண்றாங்க. என்ன போராட்டம்? உண்ணாவிரத போராட்டம்.
ரைட்? எவ்வளவு நாள் சார் உண்ணாவிரதம் இருந்தாங்க? 2000 இருந்து 2016 வரைக்கும் கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு மேல அவங்க உண்ணாவிரதம் இருந்தாங்க. அது எப்படி சார் 16 வருஷம் சாப்பிடாம இருக்க முடியும்? அவங்க சாப்பிடாம தான் இருந்தாங்க. அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்க மூக்கு வழியா தான் அவங்களுக்கான சாப்பாட்டுலாம் குடுத்தாங்க. ஃபோர்ஸ் ஃபெட் பண்ணாங்க. சரிங்களா? சாப்பாடுனா உடனே சாப்பாடுன்னு நெனைக்காதீங்க. எசென்ஷியல் நியூட்ரியன்ட்ஸ அப்படிதான் உள்ள அனுப்பிச்சாங்க. 16 வருஷத்துக்கு மேல அவங்க போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணினாங்கன்னா, சரி நம்ம இந்த போராட்டத்தின் மூலியமா கவர்மெண்ட் வந்துட்டு செவி சாய்க்கல. நம்ம அரசியல்ல இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்ல இறங்குனாங்க. 2016 எலக்ஷன்ஸ்ல கன்டெஸ்ட் பண்ணாங்க. அந்த மணிப்பூரினுடைய அப்ப இருந்த சீஃப் மினிஸ்டர் எதிர்த்து அதே தொகுதியில அவங்க வந்துட்டு கன்டெஸ்ட் பண்ணினாங்க. ஆனா அவங்க ஜெயிக்க முடியல. அவங்க ஜெயிக்க முடியலங்கிறது பரவால்ல. ஆனா எத்தன ஓட்டு வாங்குனாங்க தெரியுமா? வெறும் 90 ஓட்டு தான் வாங்குனாங்க. ரைட். அதுதான் அங்க சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் அவங்க இதெல்லாம் குவிட் பண்ணிட்டு, இன்னைக்குமே அவங்க சோஷியல் ஆக்டிவிஸ்ட் தான். பட் அப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் அவங்க பெத்துக்கிட்டாங்க. ரைட். எனிஹவ் இது ஒரு துணை கதை ஆஃப்ஸ்பா பத்தி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இப்ப ஏன் சார் இந்த ஆஃப்ஸ்பா பத்தி நான் டிஸ்கஸ் பண்றேன்? ஏன்னா கவர்மெண்ட் நார்த் ஈஸ்ட்ல உங்களுக்கு இந்த மணிப்பூர், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து அந்த ஏரியால இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு இந்த ஆஃப்ஸ்பாவ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த டாபிக் நியூஸ்ல வந்துச்சு. ரைட். உங்களுக்கு இத பத்தின ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் உங்கள அடுத்த இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான கரண்ட் அஃபேர்ஸ் செட்டில் சீரிஸ்ல நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.